நீதியமைச்சர் இன்றைய நாளில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்பாக பார்ப்பதற்காக இங்கே வந்திருந்தார். செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான எந்த விதமான ஒரு வரலாறுகளோ அல்லது தெளிவில்லாத ஒரு தன்மையோடு தான் அவர் இந்த ஊடகவியலாளர்களுடைய நேர்காணலை அவர் மேற்கொண்டார். இதுக்குள்ள இராணுவம் இருந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இராணுவம் இதுக்கு இருந்திருக்கு. அதே நேரத்தில் இராணுவ சோதனை சாவடி வந்து பக்கத்தில் இதுக்கு இருந்திருக்கு. அதை விட சித்திரவதை முகாம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டு அந்த கோயில் தான் இராணுவத்தின் சித்திரவதை முகாம் வெளிப்படையாக இயங்கினது. அங்கே கொல்லப்பட்டு எங்களோட தமிழ் இளைஞர்கள் தான் இதுக்கு புதைச்சிருக்கிடுமா என்ற ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதால தான் இந்த இராணுவத்துக்கும் இதுக்கும் தொடர்பு என்ற அந்த அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம். Please put them in writing and give it to our MPs here and we will answer them. I've given half an hour. I think that should be good enough. Thank you very much for being here.
நீதியமைச்சர் இன்றைய நாளில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்பாக பார்ப்பதற்காக இங்கே வந்திருந்தார். இதில் மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, ஒரு கட்டாயம் இருக்கிறது. காரணம், நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பதற்காக ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களையும் சொல்லியிருந்தார். අපේ ලංකාවේ තියෙන අපරාධ නීතිය හොඳටම ප්‍රමාණවත්. සැකකාරයෝ අල්ලගත්තොත් සාක්ෂි තියෙනවා නම් ඔවුන්ට දඩුවම් දෙන්න රටේ තියෙන නීතිය හොඳටම ප්‍රමාණවත්. නමුත් තාම මේ මට්ටම දක්වා මේ විමර්ශනය ගිහිල්ලා නැහැ. තවම තියෙන්නේ කැණීම් මට්ටම. ඉදිරියේ විමර්ශන කළා ඕනෑම අපරාධයකට දඩුවම් දෙන්න මේ රටේ නීතිය ප්‍රමාණවත්. මතක තියාගන්න රටක් ආයතන දුවන්නේ ඒ රටේ එදා දේශපාලනයට ඕන විදියට. හරිද? මේක ඇවිල්ලා OMP ආයතනය හෝ හානිපූර්ණ කාර්යාලය හෝ වෙනත් ආයතනයක වරදක් නෙමෙයි. ඔයගලන්ට මතකයි ගෝඨාභය රාජපක්ෂලා බලයට ආවේ කොහොමද? අපි ආවේ සිංහල ඡන්ද වලින් විතරයි කියලා ජාතිවාදය, ආගම්වාදය, වර්ගවාදය පැතුරුවා. ඒ කාලේ ආයතන ඒගොල්ලෝ ක්‍රියාවට නගන්න ඉඩ දුන්නේ නැහැ. මිනිස්සු නැහැ, සල්ලි නැහැ. ඒතර එළියේ ඉන්න මිනිස්සුන්ට මොකද්ද පේන්නේ? OMP එක වැඩක් නැහැ. ඒතර ඒ OMP ආයතනයේ වරදද? OMP එකේ හිටපු මිනිස්සුගේ වරදද? නැහැ. ඒ කාලේ තිබුණු දේශපාලන උවමනාව ඒකයි. දැන් අපි ආපු ගමන් මොකද්ද අපි කරේ? අපි 69කට එහා පුද්ගලයෝ බඳව ගත්ත අලුතෙන් මිලියන 375ක් වෙන් කරා කැබිනට් පේපර් එකක් දාලා 11000ක් පැමිණිලි බලන්න පුද්ගලයෝ 75ක් අරගෙන மில்லியன் 375. ஊடகவியலாளர்கள் பலர் வினவியிருந்தார்கள். முன்னைய சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த செம்மணியோடு தொடர்புபட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே கிருசாந்தி படுகொலையோடு தொடர்புபட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இதை மீண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அவரை மீண்டும் நாங்கள் விசாரிக்கலாமா என்ற மாதிரியான கோணத்திலே கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் நீதியமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை தான் சந்தித்ததாகவும் சிறைச்சாலையிலே சந்தித்ததாகவும் தனக்கு அது தொடர்பான எந்த விதமான விடயங்களும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்ற விஷயத்தையும் இங்கே பதிவிட்டிருக்கிறார். මම දන්නවා ක්‍රිෂාන්ත කුමාරස්වාමීගේ සෝමරත්න කියන කෙනා වැරදිකාරයා වුණා. දැන් ඒතර ඒ නඩුව ඉවරයි. ඒ වැරදිකාරයා වෙලයි නඩුව ඉවරයි. දැන් මොකක්ද වහන්නේ එතන? அந்த வழக்குல இன்னொரு விடயம் ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச அவருடைய மனைவி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்கள், அண்மை காலமாக அவருடைய மனைவி மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பான கேள்விகளும் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்குமான பதிலை சொல்லியிருக்கிறார். நான் சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்திருக்கிறேன் சிறைச்சாலையிலே. அது தொடர்பாக இந்த விதமான செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக எந்த விதமான விடயங்களையும் அவர் என்னோடு பகிரவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. නෑ ඕක වෙන්නේ මෙහෙමයි. එයා ඔය මුකුත් උසාවියේ කිව්වේ නෑ. වැරදිකාරයා වුණාන් පස්සේ විත්ති කූඩු ඉඳලා කෑ ගහලා ඔය ටික කිව්වා. වැරදිකාරයා වුණාන් පස්සේ ඊට කලින් කිව්වේ නෑ. හැබැයි ඊට පස්ව එයා එක කියන නිසා මම හිතන්නේ අපේ මිසිං පර්සන් එකේ පුද්ගලිකව අපේ සභාපතිතුමා ගියාගෙන් කට උත්තරයක් ගන්න. හරිද? තව මොනවද අපිට කියන්න පුළුවන් දේවල් තියෙන්නේ කියලා. නමුත් එයා කට උත්තරයක් දෙන්නේ නෑ. இன்னொரு கேள்வி, மிக காத்திரமான ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இராணுவம் 2001ஆம் ஆண்டு வரை இந்த மயானத்திலே இராணுவம் நிலை கொண்டிருந்தது. இந்த இராணுவம் மீதான குற்றச்சாட்டுகளாக, குறிப்பாக இராணுவம் தான் இந்த படுகொலைகளை இங்கே அரங்கேற்றி புதைத்திருக்கிறது என்ற சந்தேகத்திலே தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த காலப்பகுதியில் பணியாற்றி இருக்கக்கூடிய இராணுவத்தினர் மீதான ஒரு நடவடிக்கைகளாக இது பார்க்கப்படுமா என்ற விடயத்தையும் ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். එයා කියන්නේ මම ගියේ නෑ. මගේ සභාපතිතුමා ගියේ. එයා අපිට යවුවම කට උත්තරයක් ගන්න කට උත්තරේ දුන්නේ නෑ. සභාපතිතුමා කියන්නේ එයා කියලා තියෙනවා යාට ජනාධිපති සභාවක් දීලා එළියට දාන්න කියලා. එහෙමනේ සභාපතිතුමා. එළියට දාන්න කියලා. ඊට පස්සුව ඔබතුමාමනේ ගියේ? මම ගියේ. එතුමාමයි ගියේ. ඊට පස්සේ කියන්නම් කියලා. ඉතින් ඇත්තට කියන්න ඕන මිනිස්සෙට ওই තරම් දෙයක් අවශ්‍ය නැහැ. අපිට කිව්වන අපි හොයනවනේ. ඉතින් ඒක නිසා ඇත්තද බොරුද කියන අපි වෙනම බලමු. இந்த செம்மணி மனித புதைகுழி இப்போது தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பகுதிக்கு மிக அருகாமையிலே ஏனையன் வீதியிலே சோதனை சாவடிகள் இருந்திருக்கிறது. செம்மணி சுடலைக்கு பின்புறமாக சோதனை சாவடிகள், அதே மாதிரி இராணுவத்தினருடைய காவல் அரண்கள் இருந்திருக்கிறது. இப்படியான விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதியமைச்சர் ஒரு விடயத்தை மாத்திரம் அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருந்தார். உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் கொண்டு ஒப்படையுங்கள், நான் நிச்சயமாக நீதி வழங்க தயாராக இருக்கிறேன் என்ற விடயம் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ඒ වගේම OMP එක වහන්න මට හේතුවක් නෑ. අපේ කට්ටිය වංචනික වැඩ කරා, වරදක් කරා කියලා මට කියන්න පෙන්වන්න අපි එක බලමු. හැබැයි ඒගොල්ලන්ට විරෝධතා දක්වන්න සම්පූර්ණ අයිතිය තියෙනවා.
இந்த ONP என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிறுவனம் மீது, இந்த அமைப்பு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, காணாமல் போன உறவுகளுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. அப்போ அது தொடர்பான கேள்விகளையும் ஊடகவியலாளர்களாக நாங்கள் எழுப்பியிருந்தோம். எனவே அந்த கேள்விக்கான பதிலையும் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக நிதி செயற்பாடுகள், ONP என்பது கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. அதற்கு நிதி தொடர்பான விடயங்கள் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் நம்பிக்கை இல்லாத ஒரு செயற்பாடாக இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் நிதி தொடர்பான விடயங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், அவர்கள் சிறப்பாக இனிமேல் செயற்படுவார்கள் என்ற விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. That is justice is what we want to give. යුක්තිය තමයි අපිට දෙන්න ඕනේ. යුක්තිය දෙන්න පරීක්ෂණ කරන්න ඕනේ නැද්ද? මං කාවදදකට කියලා හිරේ දාන්නේ. මට එහෙම පුළුවන්ද? මෙච්චර වියදම් කරගෙන මහන්සි වෙලා පරීක්ෂණ කරන්නේ යුක්තිය ඉෂ්ට කරන්න අවශ්‍ය යාන්ත්‍රණය හොයාගන්න. මෙතන ප්‍රශ්නේ වෙලා තියෙන්නේ. මෙතන ප්‍රශ්න කියන්නේ කිව්වද? மக்கள் காணாமலாக்கப்பட்ட மக்கள் விரும்புவது அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியே தவிர அவர்களுக்கான நிதி இல்லை என்ற விடயத்தை ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நீதி கண்டிப்பாக கிடைக்கும், எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த நீதி பொறிமுறைகளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். මෙහෙමයි අපිට ආණ්ඩුවකට ඇවිල්ලා ඔක්කොම රජයේ සේවකයෝ අස් කරන්න බෑනේ. අපිට කරන්න වෙන්නේ ඒගොල්ල වරදක් කරලා තියෙනවා නම් ඒකට සාක්ෂි වල වරද ඔප්පු කරායින් පස්සේ ඒගොල්ලන්ට දඩුවම් කරන්න පුළුවන්. ඔව් අපි ඒගොල්ලෝ කවුරුත් එහෙම අස් කළා නැහැ. ඔබතුමා නමක් එක්ක අපිට කියනවා නම් අහවල් වරද කරා කියලා අපි ඒකට හොයන්න පුළුවන්. கிருஷாந்தி படுகொலை வழக்கினுடைய தொடர்ச்சியாக சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் சோதனைக்காக அடையாளப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேற்பட்டு அதனுடைய விசாரணைகள் தொடர்கிறது. அதற்கு என்ன பதில் என்ற விடயத்தை ஊடகவியலாளர்கள் வினவியிருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கே இவ்வளவு காலம் என்று சொன்னால் பதில் வர இதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும், இப்படியான வாத பிரதிவாதங்கள் அங்கே இடம்பெற்றது. அதற்கும் அவர் பதில் சொன்னார். அது சம்பந்தமாக எனக்கு தெரியாது, தெரியப்படுதுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மழுப்பல் பதில்களைத்தான், பெரும்பாலான பதில்களைத்தான் நீதியமைச்சர் இந்த பகுதிக்கு ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். When this is concluded, when we find truth and justice, these people must be given a proper burial according to their religious rights, right? And thereafter our MPs are here, the local MPs, they will decide how to venerate those people. But my job is to make sure justice is found, and that's why the excavations are going on. So please don't spread false ghosts. We are here to work, but in our work if there's a problem, please do question us. උතුරේ අවුරුදු 30ක් පරණ දේශපාලන ස්ක්‍රිප්ට් එකක් තියෙනවා සමහර දේශපාලකයන්ගේ. ඒ ස්ක්‍රිප්ට් එක තමයි සිංහල ආණ්ඩුව මහ නරක මිනිස්සු දෙමළ මිනිහට හානි කරනවා කියලා කතාවක් ගොඩනගන්න ඕන. හැබැයි ඒගොල්ලන්ට දැන් මේ ස්ක්‍රිප්ට් එක වෙනස් කරන කාලේ හරි. මොකද අපි ඇවිල්ලා ඉන්නේ උදව් කරන්න. හරිද? ත්‍රස්තවාදී වැළකීම් පනත අහෝසි කළා එකෙන් එක කරනකොට ඒ දේශපාලකයෝ මිනිස්සු තේරුම් ගන්න ඕන ඇත්තටම අපිට උදව්වට ඉන්නේ මේ උතුරේ දේශපාලකයෝ නෙමෙයි, ඒ මුළු රටටම අයත් අපේ ආණ්ඩුව. මේ ආණ්ඩුව පත් කරන්න උතුරේ මිනිස්සු නැගෙනහිර මිනිස්සු මහන්සි වුණා. අපි කවදාත් පාර්ලිමේන්තුවේ කියන්නේ නැහැ අපේ මිනිස්සු මයි පීපල් කියන්නේ නැහැ. මෙහි ඉන්න සමහර දේශපාලකයෝ මයි පීපල් කියන්නේ ජෙෆ්ලා ළමයින්ට. செம்மணி மனிதப்புதைகுழி சம்பந்தமான எந்த விதமான ஒரு வரலாறுகளோ அல்லது தெளிவில்லாத ஒரு தன்மையோடு தான் அவர் இந்த ஊடகவியலாளர்களுடைய நேர்காணலை அவர் மேற்கொண்டார் அல்லது நேர்காணலை எதிர்கொண்டார் என்பது அங்கே இருந்தபோது நான் தெரிந்து கொண்ட விடயமாக இருக்கிறது. நன்றி உறவுகளே, இந்த செம்மணி மனிதப்புதைகுழிக்கான ஒரு நீதி வேண்டும், இதற்கான ஒரு விசாரணை வேண்டும், மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதி வேண்டும். இதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணி மனித புதைகுழி தொடர்பான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.